இவரை லான்ச் பண்றது, நல்ல மனுஷனை லான்ச் பண்றது மூலமா சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோட தங்கச்சியோட சன் அஜய். பிச்சைக்காரன் படத்துல, ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணாரு. அஜய் லான்ச் பண்ற ஒரு படம், ஃபர்ஸ்ட் படம் வந்து தப்பா இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையாவே இருந்தேன். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்ப அஜய் ஃபர்ஸ்ட் படம் லான்ச் பண்றதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு. அது வந்து எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா எவ்வளவு கோடி கொடுத்தாலும், நான் இன்னும் எவ்வளவு படம் நடிச்சாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் 1க்கு ஈக்குவலா வந்து எந்த படமே இருக்க முடியாது. ஏன்னா 100 சாமி சேர்ந்த 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி அந்த அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசா கொடுத்த சசி சாரோட டைரக்ஷன்ல அடுத்த அஜய் பண்ண போறது, அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பிள்ளை சார். 2வது படத்திலேயே வந்து ஒரு ஹீரோக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய், புரியாது, அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார். நான் வந்து பிச்சைக்காரன் 1க்கு கதையை கேட்டு முடிச்சுட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கொஞ்சம் அழுதுட்டு வந்துடுறேன், ரொம்ப முடியல. அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடுவான்றதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். அதே மாதிரி பல நாள் கழிச்சு சசி சாரோட டைரக்ஷன்ல இந்த படத்துல வந்து எப்படி ஒரு மனுஷனால சொல்லாமலே டைம்ல இருந்து ஆரம்பிச்சு தனஞ்சயன் சார், அது சரி சார் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும், இப்போ ஷூட்டிங் போறோம் நெக்ஸ்ட் மந்த், சொல்லாமலேல இருந்து ஒரு 20 வருஷமா ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு கிரியேட்டிவா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளவு, அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கல அந்த விஷயத்த. நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு, யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்தை வந்து சசி சார் இன்னைக்கும் ஷார்ப்பா பண்ணியிருக்காரு. கேட்கும்போது அவ்வளோ காமெடி, அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸ் வித் மாரல், அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்துல வந்து அஜய் நெக்ஸ்ட் நான் நடிக்கிறதும், நான் சசி சார் கூட பணியாற்றுறதும், அதை ரமேஷ் பிள்ளை சார் இயக்குறதும், ஸோ ப்ரொடியூஸ் பண்றதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்.